பூனையெல்லாம் தயவு செஞ்சு யாரும் வளர்த்துறாதீங்க. அதை செய்கிற அட்டகாசத்தை பாருங்கள். நேற்று சாம்பிராணியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னாக்கா குருவியை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்ருக்கு. குருவியோ கோழியான்னு தெரியலை. யாரும் பூனையெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க. அதுவாக வந்துச்சு, அதுவாக குட்டி போட்டுச்சு, அது 3 இங்கே தங்கிருச்சு. விரட்டினாலும் போக மாட்டேங்குது. என்னத்தையோ கூடாது குருவியோ என்னமோ வச்சு தின்னு இருக்குது வீட்டுக்குள்ளே. இந்த பூனை செய்கிற அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குத. ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வந்து திங்குத. விரட்டினாலும் போக மாட்டேங்குது. பாம்பு கீம்பை பிடிச்சா உள்ளே விட்டுற போகுது. பூனை வளர்க்கக்கூடாதுன்னா கேட்க மாட்டேங்குதுங்க. பூனையை பிடிச்சிட்டு வந்து என்ன குருவியா என்னன்னு தெரியல. பூனை வளர்க்குறது இதுதான். வெளியில் இருக்கிறது பூரா வீட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துறது. சாம்பிராணியை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்குது. பூனை வளங்குறாங்க. வளர்த்தா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்குது. பூனை செய்கிறது ஹராமு, அடித்தா பாவமா. இந்த மாதிரி சேட்டை பண்ணுத சாம்பிராணியை கொண்டாந்து போட்டு வச்சுருக்கு வீட்டுக்குள்ளே. இதுக்கு தான் பூனை வளர்க்கக்கூடாதுன்னு விரட்டி விட்றது. நேற்று என்னன்னா எலியை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு வச்சுருந்துச்சு. விரட்டினாலும் போக மாட்டேங்குது. அட்டகாசம் பண்ணுது.